இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வார்த்தை இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பேசுன பல்ல உடைச்சிருவேன். வா, சும்மா ஓவரா சீன் போடாதீங்க. இந்த விஷயத்துல ஒண்ணு அறிவு முடிவெடுக்கணும், இல்ல உங்க அம்மா அப்பா முடிவெடுக்கணும். அவங்களே என்ன சொன்னாங்க? என்னதானே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களாம் நானானு அவங்க குடும்ப முடிவு எடுக்கட்டும். என்னமோ அறிவு உங்களுக்கு மட்டும்தான் சொந்த மாதிரி பேசுறீங்க. இதான் உன் லிமிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னங்க அடிச்சிட்டீங்க? அடிக்கிறதில்ல, கொலையே பண்ணிருப்பேன். பொம்பளை அடி நீ. அறிவை உன்கிட்ட சொன்னார்ல, உன்னை லவ் பண்ணல, என்னதான் லவ் பண்றாருன்னு. அப்புறம் என்ன உனக்கு அறிவில்ல? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அவர் பேசினதை கேட்டேன். அப்பதான் எனக்கே புரிஞ்சது. அதுவும் உனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இப்படி அவரே சொன்னதுக்கு அப்புறமும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றியே, உனக்கு கேவலமா இல்ல? எதுங்க கேவலம்? வெங்கடேஷ் இருக்கிறப்போ அறிவு கூட பைக்ல போனீங்களே, அதை விடவா கேவலம்? என்னடி பேசிக்கிட்டே இருக்க? உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டேன். இப்படியே பேசு, அவ்வளவுதான். கொன்னுடுறேன், ஏத்துக்கோ. விட மாட்டேன்டி. என்ன பண்ற? ரொம்ப பேசுறா பரணி. இவ அறிவை லவ் பண்றாளாம். வெங்கடேஷ் அறிவியை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. நான் மட்டுமா? ஊரே அப்படிதான் பேசிட்டு இருக்கு. நான் பேசினா என்ன தப்பு? ஏய், அவளதாடி உன்னை கொல்ல அவள மட்டும் பாத்து. வேணாடி, வேணாம். ஏய், ஏண்டி இவ்ளோ கோவப்படுற? நான் கோவப்படல, இவதான் என்ன பேச வைக்கிறா. பரணி, முதல்ல இவள இங்க இருந்து வெளியே போக சொல்லு. சரி இரு. மாலதி, என்ன இது? வேண்டாம், பேசாம இங்க இருந்து போயிடுங்க. பிரச்சனை பண்ணாதீங்க, நல்லா இருக்காது அப்புறம். என்ன சொந்தக்காரங்களாம் சேர்ந்துட்டு என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல மாலதி, எங்களை பத்தி தெரியாம நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. போறாளான்னு பாரு. எவ்வளவு திமிர பேசிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா பரணி? சரி, இதுக்கு மேல வம்பெழுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க சொல்லிட்டேன். ரத்னா, நீ வா.